शेषार्यं शकलेशोदिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जवृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरिधरे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरगा सिद्धमध्यापयन्ति स्फूर्तिष्ठायां स्थिरनिगलितं यावलात्कृत्यभङ्क्ते गोदातस्यै नमैरविदं भूय एवास्तु भूयग அன்னவயல் புதுவை ஆண்டாதரங்கற்கு பொன்னு திருப்பாவை பொய்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பா மாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்தொடியே தொல்பாவை ஆடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கிடவர்க்கென்ன விதை என்ன மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கில் கறவைகள் பெண் சென்று காணும் சேர்ந்துன்போம் அருவென்றுமில்லா அறவாய்க்குலத்து குந்தன்னை பெருவிரந்தனே புண்ணியம் யாமுடையோம் பெருவென்றுமில்லாத கோவிந்தா குந்தன்னோடொருவேல் நமக்கின் படிக்க வெளியாது பெரியார் வெள்ளிகடவும் எந்தினால் வந்தன்னை சிறுவேரைத்தனமும் ஸ்ரீரீரளாதே இருவா நீராராய் பரையேலோர் எம்பாவாய். கடைசி 2 பாசனம், அப்புறம் பலஸ்துதி, மூன்றாம் மிச்சம். இதுல என்ன சொல்றது அப்படின்னா, திருவந்திரார்த்தத்தை சொல்றது, தயார்த்தத்தை சொல்றது, சர்வஸ்லோகார்த்தத்தை சொல்றது, மந்திரார்த்தத்தை சொல்றது அப்படின்றோம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே பூர்வகண்டம் சரணாகதி. உபாயம் என்ன? உபாயம் பகவான் அடையிறதுக்கு ஒரு உபாயம். சரி, எங்களுக்கு என்ன உபாயம் இருக்கு? கரவர்கள் பெண் சென்று காணும் சேர்ந்தும்போம் ஞானேன ஹீனகா பசுபிசமானகா அப்படின்னா, ஞானம் இல்லாதவன் பசு. என்ன பசுன்னு பேர்? நிறைய பெரிய விஷு இருக்கு. பெரிய வாயில வர்றது தேக விஷு சொல்ல மாட்டேன். என்ன பசு பசுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி என்ன? கறவைகள் பின் சென்று மாடு பின்னே போய் கானம் சேர்ந்தும்போம். ஊர்ல இல்ல, காட்டுக்கு போறோம். சேர்ந்தும்போம் சாப்பிடுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. வீடு உட்காந்து பணம் வகை பண்ணி கோஷ்டியா சாப்பிடணும். அதெல்லாம் இல்லை. கையில கடலைப்பறி ஒரு பேக்கை வச்சுட்டு மாடை ஓட்டு போறோம். எப்படி போறோம்? கானம் சேர்ந்து உண்போம். உட்காந்து சாப்பிடறதுக்குன்னு தெரியாது. அது நம்முடைய ஆய்க்குலத்திலேயே ஒரு அறிவன்றம் இல்லாத ஆய்க்குலத்து. ஆய்க்குலத்தவருக்கு அறிவே இல்லையாம். அப்படின்னு என்ன? தலை குளிச்சா உடம்பு குளிக்க மாட்டான், உடம்பு குளிச்சா தலை குளிக்க மாட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தலை குளிக்கிறது. மிச்ச நாளெல்லாம் உடம்பு குளிக்கிறது. அப்படின்னா அறிவொன்றும் இல்லாத கோவிந்தா. ஆத்மவேதி நபக்திமாம்ஸ்தரணாரவிந்தே விகிஞ்சனோரஞ்சகரிஷரண்யா தற்பாத மூலம் சரணம் பிரபத்யே. ஆகிஞ்சன்யம் அரண்யகரித்தம் என்று பிரதானமான 2 இதுக்கு சரணாகதி பண்றதுக்கு 6 லட்சணம் இருக்கு. அது இது கடைசி லட்சணம். ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம் என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னிட்ட ஒன்றுமில்லை. அரண்யகதி என்ன? உன்னாரில்லால் யாவராலும் பண்ணும் குருவேன். என்ன தெரியும்? நதர்மரிஷ்டோஸ்மி. ஊரில்லேன் காணி இல்லை, உருவமத்தொருதரில்லை, பாரில்லின் பாதமூலம் பத்திலேன் பரமமூர்த்தி. காரலை வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர்மா அரங்கமான கருளானே நொத்து நோன்பிலேன் நுண்ணெருவிலேன் ஆயிரம் உன்னை ஒட்டொன்னும் அத்தகைக்கின்றேன் அறிவனை அம்மானே. நம்மாழ்வார். பெரிய நாயிரவின் பிறக்கே விளை கேடையானே பெரியார் திருவே என்கடவா அடியேனே ஆழ்கொண்டருளே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எப்படின்றா? நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவளே அத்தனை சொல்லிச்சே, நாம இதை கேட்டுக்கிறீர்கள். இவாளும் ஆய்க்குலத்தவள் இதை கேட்டுக்கிறீர்கள். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். அறிவொன்றுமில்லாதவர்கள் ஆய்க்குலத்தவர்கள். குருவென்றுமில்லாதவன் கோவிந்தன். குருவென்றுமில்லை,
பாட்டே இருக்கு. குருவென்றுமில்லை கோவிந்தா அப்படின்னு எல்லாரும் பாடுற. குருவென்றுமில்லை குருவென்றுமில்லைன்னுட்டு நாகம் பாடுறோம். கேட்கறதுக்கே சிரிப்பா இருக்கும். ஆகையினாலே பகவான் குருவென்றுமில்லை, அடியவங்களுக்கு கருவென்றுமில்லை. என்ன எந்த பேசிஸ்ல என்ன கேட்குறீங்க நீங்க? ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, ஆய்குலத்து உந்தன்னை பிரிவு பெருந்தனை புண்ணியம் யாவுடையோ. ஐக்குலத்து பிறந்திருக்கோம், ரயில் பிறந்திருக்கோம், நீ ஆயன் நானும் ஆயன், அந்த புண்ணியம் இருக்கு இல்லையோ? ஓ ஓ பிடிச்சா வந்தோம். பிரிவு பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம், துணையில பிறந்திருக்கிறதுனாலே ஐக்குலத்துக்குள்ளே யாவுடையோம். நீர் எப்படி இருக்கீர்? குருவென்றவில்லாத கோவிந்தா, நாங்கள் அறிவென்றவில்லாதவர்கள், நீ குருவென்றவில்லாதவன். துவாம் வெந்தரீடு கோவிந்தா, பசுமைக்கிறவன் வந்தோம். முதலே சொல்லியிருக்கேன், 10 அவதாரத்துக்கும் சேர்த்து சொல்றா. உந்தன் நூடதவே நமக்கின் வழிக்க முடியாது. இந்த சம்பந்தம் இருக்கே யாராலையும் ஒழிக்க முடியாது. உன்னால் இருக்க முடியாது, என்னால் ஒழிக்க முடியாது, பெருமாளை வந்தாலும் வைக்க முடியாது, யாராலும் பண்ண முடியாது. சம்பந்தம் இருக்கே. எந்த சம்பந்தம்? நவீர சம்பந்தத்தை சொல்ற. என்ன நவீர சம்பந்தம் அப்படின்னா, பிதாஜரக்ஷகேசி பக்தாஜ்ஞேயோ ரமாபதி சாமியாதாரோ மமாத்மா சொல்லியிருக்கேன். அதுவான நவீர சம்பந்தம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவும் நவீரமான சம்பந்தம். ஜீவாத்மா ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? விராட். விராட் எதுக்காக இருக்கிறது? இருப்பை, பாரதந்திரம், அரஞ்ஞாரகத்துவத்தை தெரிவிக்காக. விராட்டி ஊரதரும் பிரிந்தாளன்னு சொல்றார். பிரிவே அதுக்கு அப்படின்னு. யாரு பிரியாது இருக்கிறவா? அகல இல்லேன்னு அதர்வேல் இங்க பெருமாறுவா, பெருமாள் இருந்து பிரிய மாட்டேன், பிரிய மாட்டேன், சேர்த்து செய்வேன், செபரேட் செய்வது என்றார். பெருமாள் சேர்ந்து பிராட்டியோட. ஆகையினாலே இங்கே குருவென்றுமில்லாத கோவிந்தன், நீ ஒருகை இருக்கை கூட சம்பந்தம் இருக்கே, அது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. நவீன சம்பந்தமும் உண்டு, ஆய்குலத்து பிறந்த சம்பந்தமும் உண்டு. ஆகையினால் அடியோங்களுக்கு நீங்கள் அருளியே வேண்டும். அருள் பெருவாருடையார் தம்முடைகிறேன் ஆழியான் அருள் தருவான். பண்ணிய வேணாம். ஒழியாது அறியாத வெள்ளிகளும் அறிவன்றில்லைன்னு சொல்றா. இப்ப அறியாத வெள்ளிகளும் அப்படின்றார். அறியாத வெள்ளிகள் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன். அன்பினால் வந்தன்னை சிறுபேரை தரம். தேவரீரை பார்த்தது அப்படின்னா நம்மிடத்திலே மோகம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மோல். ஆகியனாலே முதல்ல என்ன சொல்லணும்? நாராயணா கோவிந்தாண்டெல்லாம் சொல்லணும். அவசாரம், அது அவசாரமாதி. சிறுபேரை திறமும் சீரே, அது சிறுபேர் ஆயிடுத்து. நாராயணா மணிவன் நாம் அவசரங்கள். உத்த பூங்கி இருந்த உத்தவன் ஆட்கடல் கடைந்தவன் அப்படின்னு முதல் 5 பாசத்திற்கு பெருமாள் பேரு தான் சொல்லிட்டு வந்துடுறார். கண்ணவியான் நீ நம்ம வீட்டில் பிறந்தவன், சிறுபேரழைத்தனமும் சீரியலாதே. முதலெல்லாம் பெரிய பெரிய பேரு சொல்லுமே, அதனால கோயிச்சுக்க வேண்டாம். திருவா சுவாமி நீ தாராய் பறை. என்ன பறை? ரெண்டு பாசத்திலையும் சொன்னான். 6 கதை மாலை, 6 வரை கூடாதே. என்ன கேட்டா? மாலே முடிவன் நாளே குறித்தியாருக்காக பறை, கூடாரையிலே அடிவங்களுக்காக பறை. இன்னும் டீட்டெயிலா சொல்ற முன்னு நஷ்டபாரத்திலையும் பறையை கேட்கிறார். அது என்ன அப்படின்னா, இட்டைக்கு கருகொள்வான் அன்றுகான் கோவிந்தா நாளை சொல்ல போகிறார். ஆகியனால திருவாரி தாராய கடை மேல பிந்த பாசனத்திலே சொன்ன கதையை அடியோங்களுக்கு தர வேண்டும் காத்திட்டு நம்முடைய உபாஜானுஷ்டானத்தை சொல்லுகிறார். அப்படின்னு உபாஜானுஷ்டானம் என்ன? நித்தியகரமா, நைவேத்தியகரமா, காமியகரமா, கர்மயோகம்,
ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அப்படிதான் இந்த காலத்தை பிரிக்க வேண்டியது. இது ஞானக்கை கொண்டவர்தான் கிடைக்கும். ஞானக்கை காலக்கழிவு சொல்லியே காலத்தை அப்படியே வீணாக்க வேண்டாம். ஞானத்தால் எம்புறம் நடந்தோ ஞானவற்றானவே உண்டாகுவதான குருவை அடைந்த காலவரைன்னு எதுக்காக ஆச்சாரியா பகவானி உத்தாரம் என்றோ பெருமாள் பேர் சொல்லிட்டு காலம் கழிச்சு பெருமாள் அப்படின்னு யாரு பெருநாயத்தினால அப்படின்னு என்ன பரமரிச்சு இருக்கிறான். இங்க இருக்கிறான் எங்குபுலன் கண்டன மகரைக்கா இங்கு எங்கும் புலான் அங்கும் உள்ளான் இங்கும் உள்ளான் கோவிலையும் உள்ளான் ஆன்லைன் கோவிலையும் உள்ளான். நாங்களும் ஆன்லைன் கோவில் உண்டு. இந்த நூடவே எல்லாவற்றின் விடைக்கு விடாது நாங்களே சொல்லிட்டு வரலாம். இந்த உறவே நாங்கள் சுவாமி இல்லைன்னா விடலாம். எங்க இருக்கான் எங்குபுலன். ஆகியனாலே சுவாமி இருக்கிற இடம் எதுவோ அப்படின்னா எங்கும் குளன். பெருமாள் யார் அப்படின்னா மாயா பாவனே மதுராய் தீயாய் நீராய் நிறனாய் விஷம்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் நீயாய் நீ என்னவாது நீ என் விசித்திரமே. ஜெகதாக்காரத்துக்கு சொல்றா, விருத்த உருவத்தை சொல்றா, விசித்திரை உருவத்தை சொல்றா. அதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் காணவாராயே அப்படின்ற ஆழ்வார் சுவாமி 108 அவதாரம் இருக்கு. அந்தரையும் அச்சையெல்லாம் நீர் இருக்கீர். ஆனா எனக்கு ஒரு நாள் கண்ணு காணுவேன். உருண்டை எந்திருக்கு எலிஜிபிலிட்டி என்ன? கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம் அறிவந்தமில்லாத வாய்ப்பு அறிவில்லை அறிவந்தமில்லை அப்படியே வியாக்கியானம் பண்றார். அறிவிந்த சாமானிய ஞானம் அறிவந்து முட்டாள் அப்படின்னா அறிவந்தமில்லாத ஆய்குலத்து 2 இடத்துல வித்தியாசம். அரியார் பிள்ளைகளும் ஆக்கின் சென்னும் மனதிடத்துறையே பூர்வாச்சாரியர்கள் எந்த மாதிரி ஸ்தோத்திர பாடங்களையும் நம்மாழ்வார் தான் சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி தான் பாடிருக்கிறேன். நீயும் குருவில்லாத கோவிந்தன் இதையும் நமக்கு நம்ம அவரே சொல்றேன். திருவேங்கத்தொடர் அத்தனையில இதையும் நமக்கு எம்பெருமான் அவர் திருநாமத்தால் மிருக நூத்தற்கு சாதிக்கின்றதை அப்படின்னு அவர் விஷயம் ஒன்றும் வேண்டியதில்லை. எம்பெருமான் இருந்துச்சு ஒரு பணியும் இருக்கக்கூடாது. ஆகையினால் நமக்கு பஞ்ச பரம்பரை காப்பாற்றுது. யார் யார்? குரு பரம்பரை, ஆழ்வார் பரம்பரை, நித்திமுக்தா பரம்பரை, ஸ்ரீபூநீலா பரம்பரை, வரவியோக அந்தரியம் அச்சா எம்பெருமான் பரம்பரை 5 பேர் நமக்கு காத்த. ஆகையினாலே 5 5 5 இந்த 5 ஞாபகம் நமக்கு காப்பாது. ஆகையினாலே சித்த வேண்டா சிந்திப்பை அவன் கண்டீர்கள் சித்த வேண்டா தேட வேண்டா நெறிந்திருந்தே சித்தவன் தீர வேண்டும். பெரியாழ்வாரே சொல்லிட்டார். நான் முதலும் குறையில எதுக்காக திருப்பாவையில் அனுசந்தானம் பண்றோம் அப்படின்னா நித்தியானுசந்தானம் திருப்பாவையிலே வெளிக்காட்டிருக்கான். உபாயனா ஸ்ரீமன் நாராயண பகத்தேன். யாருக்கு? சாஸ்திரம் தெரிஞ்சவனுக்கு, ஆச்சாரியா பகவான் உடையவனுக்கு, இவாளுக்கு கரவகை சென்று காலம் அது உபாயம் சுவாமி இருந்து குளிர்த்த பிறந்திருக்கோம். நாங்கள் அறிவில்லை அறிவந்தமில்லை இருந்தவர்கள் நாங்கள். ஆகையினாலே உபாயானுஷ்டானம் இது. நெக்ஸ்ட் என்ன? உபேயம். உபேயம் என்றால் என்ன? நாராயணே நமக்கே பிரதருவான். நாராயணன் உபேயம். பரத்தருவான் உபாயம். கரை என்றால் என்ன? சேர்ந்திருக்கிறது என்பவனோட அதுதான். இத்தனை தெரியல அவனுக்கு அப்படி நெக்ஸ்ட் பாசனத்துக்குள்ளே சொல்றான். ஸோ முதல் பாசனத்துக்குள்ளே நாராயணனை நமக்கே பிரதருவான் சொல்லியிருந்த உபாயம். அப்புறம் நாராயணனே உபாயம், நாராயணனே உதயம். இந்த விஷயத்தை சித்தம் ஜெகதானேசன் முடிக்கிறார். ஆகையினால் நீங்கள் என்ன தெரிஞ்ச வேண்டியது? மித்தபடி சந்தானம் பண்றதுக்கு 2 வாசகங்கள்.
பூர்வகண்டம் துவயார்த்தத்துக்குள்ளே பூர்வகண்டம் துவயமந்திரத்துக்குள்ளே பூர்வகண்டம் கர்மகள் பின் சென்று உபாயம் காலே உத்தரகண்டார்த்தம். சோ திரும்ப உட்காந்து நீ மந்திரம் சொல்லு மூடு பிடிச்சுக்கோ அப்படின்னு யாரும் கேட்கறது. அதுபோது என்ன பண்ணா இந்த 2 பாசுரமான சொல்லுங்கோ. அச்சனத்துல கடைசி பலஸ்ருதி பாசுரத்துல திருப்பாவை சொல்லுங்கோ 30 பாசுரம் இல்ல அந்த 2 பாசுரமாவது சொல்லுங்கோ. துவயமந்திரார்த்தம் சொன்னபடியா துவயார்த்தனுசந்தானம் பண்ணபடியா இந்த இதன் உபாயானுஷ்டானம். என்ன உபாயானுஷ்டானம்? ஆயுத குலத்த கர்மகள் பின் சென்றே காணும் சேரும் துன்போம் உபாயானுஷ்டானம். நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்லல. நமக்கு பஞ்சாயத்திற்கு ஏதோ பதில இருந்துருக்குன்னாங்க. தக்ஷணம் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்னா கருவிகள் பின் சென்று காணும் சேரும் துன்போம் ஆகினாலே நம்ம ரூல்ஸ் இது, பொங்கல் ரூல்ஸ் இது, அவா ரூல்ஸ் அது ஆகினால இதுல எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நாங்களும் பகவானத்திலே ஆகிஞ்சன்யமும் அன்னிகத்திலும் காண்பித்து சரணாகி பண்ணிக்கலாம் அனுஷ்டானம் பண்ணிக்கலாம். சரணாகி வேதம் பண்றத. ஆனா பிரபத்தியே அப்படி வர்த்தமானத்துக்குள்ளே எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இணைந்திருந்தே ஸ்ரமன் தீர்த்துக்காம் ரிஷேகரத்தினோம் லக்ஷ்மி வல்லோரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்